நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த கஞ்சிப்பானை இம்ரான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு ஐரோப்பிய நாட்டில் வைத்து சிக்கியிருக்கிறார். என்ன நடந்திருக்குதுன்றதை விரிவா பார்க்கலாம். அதே போல முன்னாள் பிரதி அமைச்சர் ALM ஹிஸ்புல்லா அவர்கள் மேல 5 பிரதான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குது. இதற்குள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி சஹரான் ஹாசிமோடு இருந்த தொடர்புகளும் அம்பலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு ஒரே நாளில் 4 வங்கி முகாமையாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கும். இலங்கையிலிருந்து $1 பில்லியன் அமெரிக்க டாலர் பணம் சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்ட விடயம். அதாவது இலங்கையில் போலியான நிறுவனங்களை உருவாக்கி போட்டு இந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய போறோம் என்ற போர்வையில இலங்கையிலிருந்து பணங்கள் வெளியேற்றப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட $1 பில்லியன் அமெரிக்க டாலர் பணம். இது தொடர்பில் இந்த விடயம் வெளியில வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது இந்த பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்த குற்றச்சாட்டில் பிரதான முகவர் என்று சொல்லி கொழும்பு கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டவர். இதற்கு பிறகு இவர்கிட்ட முன்னெடுத்த விசாரணைகள்ல இந்த பணப்பரிமாற்றத்துக்கு பல வங்கிகள் உதவினது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு 4 வங்கிகளினுடைய முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரே நாள்ல இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்குது. இவர்கள் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு சட்டவிரோதமான இந்த பணப்பரிவர்த்தனைக்கு உதவியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா இந்த வங்கி முகாமையாளர்கள் எல்லாருமே ஒரு கிழமைக்கு அதாவது ஒரு வாரத்துக்கு 30,000 40,000 1 லட்சம் என்று சொல்லி லஞ்ச பணம் பெற்றதாகவும் அதுல ஒரு வங்கியினுடைய முகாமையாளர் ஒரே தடவையில 10 லட்சம் ரூபாய் பெற்றதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. இவர்கள் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு போலியான ஆவணங்களை அனுமதித்த குற்றச்சாட்டில் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனி இவர்களிடம் நடத்த போகிற விசாரணைகள்ல இந்த $1 பில்லியன் அமெரிக்க டாலர் பணமுமே எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது, அந்த பணங்கள் இலங்கையில யாருக்கு சொந்தமானது என்று சொல்லி பல அதிர்ச்சிகரமான விடயங்கள் வெளிவர காத்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள் மேல இன்றைக்கு 5 பிரதான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குது. இதை வெளிவிட்டது வேற யாரும் கிடையாது, ஈரோஸ் அமைப்பினுடைய செயலாளர் நாயகம். அவர் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து அதில் வைத்துத்தான் இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறார். எப்படி என்று சொன்னா, முதலாவது ஓட்டமாவடி பகுதியில் தமிழ் மக்களினுடைய காளி கோவிலை இடித்து போட்டு அதற்குள்ள இவர் ஒரு பள்ளிவாசல் கட்டினதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. அதே போல இந்த ஹிஸ்புல்லா பதவியில் இருந்த காலகட்டத்தில் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு நீதவான பகிரங்கமாக இடமாற்றம் செய்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம ஏறாவூர் ஐயங்கேணி பகுதியில் இருக்கிற சுப்பிரமணியம் சிவானந்த ராஜா என்ற நபருக்கு சொந்தமான 26 ஏக்கர் காணியை கையகப்படுத்தி அதற்குள்ளேயும் இவர் ஒரு பள்ளிவாசலை கட்டினதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. அதே போல புனானை என்ற இடத்துல தமிழ் மக்களுக்கு சொந்தமான 500 ஏக்கர் காணியை இந்த ஹிஸ்புல்லா சட்டவிரோதமாக கையகப்படுத்தினதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி சஹரான் ஹாசிமோடு இருந்த ஒரு தொடர்பும் அம்பலப்படுத்தப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெறதுக்கு முன்னுக்கு இந்த சஹரான் ஹாசிமும் இந்த ஹிஸ்புல்லாவும் ஒரு நேரடியான சந்திப்புல ஈடுபட்டிருக்கிறார்கள். சரியா இந்த சந்திப்பு இடம்பெற்று ஒரு மாதத்திலேயே இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்குது. இதால இவர்கள் இருவருக்கும் இடையில என்ன தொடர்பு, அந்த சந்திப்பு எதற்காக இடம்பெற்றது என்று சொல்லி நேற்றைய தினம் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது. இந்த சஹரான் ஹாசிமுடைய சந்திப்பை பற்றியும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை பற்றியும் ஏற்கனவே காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் இந்த ஹிஸ்புல்லா மேல ஒரு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இருந்தாலும் இப்ப வரைக்குமே போலீசார் எந்த ஒரு நடவடிக்கைகளை எடுக்கலை என்றும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வட்டங்களுக்குள்ள ஒவ்வொருத்தராக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஹிஸ்புல்லாவுடைய தரப்பில் இருந்து எப்படியான பதில்கள் வெளியாக போகுது, அதே நேரம் அரச தரப்பில் இருந்து எப்படியான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இலங்கையில கடந்த 36 மாதத்துல மட்டுமே 1664 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களாம். இதற்குள்ள 314 பெண்களும் அடங்குறதாக சொல்லப்பட்டிருக்குது. இப்படி இந்த படுகொலைகளுக்குள்ள மிக அதிகமான கொலைகள் இலங்கையினுடைய இந்த சட்டவிரோத பாதாள உலகக்குழுவால தான் செய்யப்பட்டிருக்குது. இப்படி இந்த பாதாள உலகக்குழுவினுடைய உச்ச அதிகாரம் மிக்க நபர் என்று சொல்லப்படுகிறவர் தான் இந்த கஞ்சிப்பானை இம்ரான். இவர் அண்மையில மலேசிய நாட்டில் தலைமறைவாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு
செய்யப்பட்டு இவரை கைது செய்யறதுக்காக ரொஹான் உலுகல்லவனுடைய தலைமையில ஒரு விசேட குழு பயணிச்சிருந்தது. இருந்தாலும் அங்க போய் இவர்கள் இந்த கஞ்சிப்பானை இம்ரானுடைய ஒரு நெருங்கின கூட்டாளியை கைது செய்து அந்த விடயம் இந்த கஞ்சிப்பானை இம்ரானுக்கு தெரிய வந்து அவர் அங்கிருந்து மலேசியாவில இருந்து தலைமறைவாக இருந்தவர். இதால இந்த கஞ்சிப்பானை இம்ரானை கைது செய்கிற முயற்சி தோல்வியடைந்து ரொஹான் உலுகல்லவருடைய குழு இலங்கைக்கு திரும்பி இருந்தது. இருந்தாலும் இவருடைய நண்பர் வழங்கின தகவல்களை வச்சுக்கொண்டு இப்ப இந்த கஞ்சிப்பானை இம்ரான் இத்தாலி நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறாராம். இந்த விடயத்தை இலங்கையினுடைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர வெளிவிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமும் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த கஞ்சிப்பானை இம்ரான் இலங்கையில இருந்த காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு மிக நெருக்கமான அரசியல்வாதிகளோட தொடர்புகளை பேணி இருக்கிறாராம். இதன் அடிப்படையில் இந்த கஞ்சிப்பானை இம்ரான் அடுத்த 2 நாட்களில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட போகிறதாகவும் அதற்கு பிறகு இவர்களுக்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் தொடர்புகள் அம்பலமாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி இருக்கும்போதுதான் இலங்கையில இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்களை பயன்படுத்தி கொண்டு செய்யப்படுகிற இன்னும் ஒரு வெளிநாட்டு மோசடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தருகிறோம் என்ற பெயரில் ஒரு நபர் இலங்கைக்கு வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்களை பயன்படுத்தி ஒரு செமினார்களை செய்கிறார்கள். கொழும்பு அதே போல பிரபலமான விடுதிகளை எடுத்து இந்த செமினார்கள் செய்யப்படுது. இந்த செமினார்களில் நீங்கள் இலங்கையிலிருந்து ஸ்பெயின், இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ் அதே போல கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு எங்களோட பயணிக்க முடியும். அங்க நடைபெற போகிற இந்த மேக்கப் தொடர்பான விரிவுரைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதற்காக முழு விசா வேலைகளையும் பெற்றுத்தந்து நாங்கள் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்போம் என்று சொல்லி ஒரு புது வகையான மோசடி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதற்கு எப்படி பணங்கள் ஏமாற்றப்படுது என்று சொன்னா, இந்த விசாவுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் என்று சொன்னா ஆரம்பமாக எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் செலுத்த வேணும். இந்த பணத்தை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை தயார் செய்வோம். இப்படி இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடியான பிறகு அதற்கு பிறகு எங்களுக்கு நீங்கள் 7.5 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தணும். நாங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு 7.5 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தணும். இதற்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு ஃபிங்கர் வச்சதுமே மிகுதியாக நாங்கள் சொல்கிற பணம் இது 20 லட்சத்திலிருந்து 40 லட்சம் மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த பணத்தை நீங்கள் செலுத்தினா எங்களோட நெதர்லாண்ட்ஸ், கிரீஸ், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு வர முடியும். அதற்கு பிறகு நீங்கள் வேறு நாடுகளுக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று சொல்லி ஒரு புது வகையான மோசடி இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதற்குள்ள ஏற்கனவே பல பேர் சிக்கி இருக்கிறார்கள். அதே போல மேலும் பலரை குறி வச்சு இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. உண்மையிலேயே ஃபிங்கர் வச்சதுமே உங்களுக்கு விசா வரும் என்று சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்யான கதை. நாங்கள் விஎஃப்எஸ் குளோபல்ல போய் இந்த ஃபிங்கரை வைக்கிறதுன்றது எங்களோட விசா செயல்முறையில் இருக்கிற ஒரு சாதாரண படிநிலை. அதை விட நீங்கள் ஃபிங்கர் வச்சதுமே உங்களுக்கு 100% விசா வரும் என்று சொல்லி இங்க யாராலையுமே உறுதிப்படுத்த முடியாது. உண்மையிலேயே இப்படி பல வகையான புது வகையான மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. தயவு செய்து இதற்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 100 தடவைகள் ஆலோசனை பெற்று இந்த விடயங்களை ஆரம்பிங்க. உண்மையிலேயே இந்த மோசடிக்குள்ள பலர் சிக்கி இருக்கலாம். இந்த விடயத்தை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்களுக்கு என்று சொல்லி சகலருக்குமே அனுப்பி வைங்க. யாரோ ஒருவருக்கு பிரயோசனமாக இருக்கும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.